யோவான் ஸ்நானனுடைய உணவு காட்டுத்தேன் வெட்டுக்கிளி. அவருடைய உடை ஒட்டகமயிர்னால செய்யப்பட்டது. அவர் நினச்சிருந்தா மனம் போல சாப்பிட்ருக்கலாம். நான் ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்? நான் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு தடவை தான். நான் வயிறார இஸ்ரவேல் ஜனங்களை போல வயிறார புசிப்பேன், இறைச்சியை புசிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், மதுபானம் குடிப்பேன்னு சொல்லி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய போஜனத்தை அவர் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணினார். வஸ்திரங்களில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை ஜீவியமே வனாந்தரத்தில். நான் சிறுகணும், எனக்குள்ள அவர் பெருகணுங்கிறத வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினவர். இந்த காரியங்கள்னால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பெருமை பாராட்டுகிறார். தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்ம இப்படி கண்டித்து உணர்த்துறோம். ஜனங்க எத்தனை பேர் நமக்கு விரோதமாக திரும்புவாங்க. ராஜாவை கண்டிச்சா ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய நிலை வரலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி நின்னார். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவன். தேவஜனமே, அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய கிருபை யோவான் ஸ்நானனுக்கு கிடைச்சது. இந்த தேவ செய்தியை ஏன் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் வழி ஆயத்தம் பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகைக்கு நேராக இந்த உலகத்தில் எல்லா அடையாளங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த ஊழியத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களா ஆசாரியர்களா தேவன் நம்மளை நிறுத்தி இருக்கிறாரே. அந்த ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை மாத்திரம் யோசித்து கொண்டே இல்லாம கர்த்தருக்காக நீங்க அவருடைய வழி ஆயத்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவன் என்ன தாளந்த கொடுத்தாரோ அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய வருகையில அது மேன்மை பாராட்டப்படும்.